பிரியாணி நினச்சிங்களோ? என் பொண்ணு நேற்றே எனக்கு கேசரி வேணும்னு கேட்டால். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது 9:30 ஆக போகுது. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. காலையில் கொஞ்சம் வேலை இருந்து எனக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வர டைம் ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 3 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அதுவும் வரவே. அடுத்து வந்து இங்கே வந்து சப்பாத்தி மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கவரில் எண்ணெய் கவரில் போட்டு வச்சா காயாமல் வேறு இருக்கும். பாருங்கள், மேலெல்லாம் காயவே இல்லை பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியுதா சாப்பிட்டா. ஓகே, இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன். வந்து சீரகம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடுகு வேணா போடலாம், இல்லை சரி கொஞ்சமாக போடணும் கடுகு. நான் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி செய்வேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உளுத்தம்பருப்பு பண்ணி பொரியட்டும். நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ மசாலா பொரிஞ்சு வரட்டும். அதே மாதிரி எண்ணெய் வந்து சமையலுக்கு ஊற்றும்போது டிஷ்ஷுக்கு பொறுத்த அளவு, அதாவது எப்படின்னா 3 பேர் இருக்கீங்களா 3 ஸ்பூனு. ஒரு சில டிஷ் வந்து அதிகமாக தேவைப்படும். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி நீள வாக்கில் அரிஞ்சிட்டு அதை அப்படியே திருப்ப மாதிரி போட்டுப்போம் பிசைஞ்சு. அப்போ தான் வந்து நமக்கு அது நல்லா வெந்து வரும். இது ஒரு டிப்பு தான். கையால் பிசைஞ்சு விட்டீங்களேன், நல்லாவே அது குப்பாயிடும். வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். மீடியம் சைஸில் வந்து 4, கொஞ்சம் பெருசுங்க 3, கொஞ்சம் சுமாரான சைஸு. அதுக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. ஏன்னா உப்பு முதலே போட்டால் தான் வெங்காயம் வேகும், அப்படி தான் நான் அப்படி போடுறது. கொஞ்சம் வதங்கிட்ட எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். வேணா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் அப்படியே லைட்டாக மூடி போட்டு வதக்கிக்குவாங்க. எப்பவுமே நான் தனிமாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க, எண்ணெய் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக பிடிக்கும். அடுத்து பண்ணிட்டேன் பாருங்க, மூடி போட்டோடனே பார்த்தீங்களா எப்படி சுலபமாக வெந்துடும் வெங்காயம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூட வந்து நான் தனியா பவுடர் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வேணுன்னா போடலாம், எண்ணெய் விட்டுடலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கும் வேண்டாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுறோம். பொட்டேட்டோ மசாலா, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு புட்டு. சென்னையிலலாம் உருளைக்கிழங்கு புட்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஹோட்டல்ஸில் தான் வந்து உருளைக்கிழங்கு பூரி மசாலா அப்படின்னாங்க. வீட்டுங்களில் இப்போ சொல்கிறாங்க. அப்போல்லாம் நாங்கள் வந்து இது பேர் வந்து உருளைக்கிழங்கு புட்டு. அது என்னன்னு தெரியல, நாங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டேன் நானுமே கூட. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுருவோம். வெங்காயம் இப்போ இனிமேல் இந்த தண்ணியில் ஒரு கொஞ்சம் குக்கானா போதும், அதிகமாக வேண்டியதில்லை. அவ்வளோதான். அது வந்து கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு உரிச்சிக்கலாம். இங்கே வந்து சின்ன கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடும் இல்லைங்களா, அதே விஷயம்தான். கொதிக்க ஊற்றியாச்சு. நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஸ்டீல் கடாயிலெல்லாம் அந்த அளவுக்கு அந்த அழுக்கு பிசு வரல. அலுமினியம், இண்டாலியம், நான்ஸ்டிக்கு, அயன், இரும்பு பேன் இதிலெல்லாம் தான் வருது. ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக இப்போ இந்த கடாயில் வருது ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் எண்ணெயும் நெய்யும் நான் கலந்து தான் இந்த ஸ்வீட்டும் பண்ணுவேன். கொஞ்சம் நெய் இருக்குது, அதுக்கப்புறம் மீதி ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இருக்குது, அது ஊற்றிட்டு இப்போ வந்து முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நேற்றே எனக்கு கேசரி வேணும்னு கேட்டால். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் நான். அது உருளைக்கிழங்கு வெங்காயம் வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம மடிச்சு வைக்க உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒன்றா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்களா ஒன்லி ஒரு 1/2 hour தான். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்டெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சைட் டிஷ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நான் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ வந்து அதே எண்ணெயை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். எண்ணெய் பக்கத்தில் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இதில் வந்து 1 கப்பு ரவை தலை தட்டின மாதிரி எடுத்துக்கலாம். அதில் போட்டு வறுத்துக்கலாம். சீல கடாய் வச்சுருக்கனால முடிஞ்ச அளவுக்கு சிம்மரில் தான் வைக்கணும் நம்ம. ஏன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதுக்காக தான். நம்ம வந்து அலுமினியெல்லாம் வச்சா பரவாயில்ல, கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணிடலாம். இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஸ்டீல் கடாய். அதுக்கு தான் நான் இதை அதிகமாக எடுக்க மாட்டேன். பொறுமையாக நம்ம பண்ண முடியாது, அவசர அவசரமாக பண்ணணும். வறுத்துக்கலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரவையை வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொதிக்கிற தண்ணி அப்படியே அந்த ரவையில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டேன், கேசரி கலர். வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன்.
அப்படியே இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே அது கேசரி வேகட்டும். இப்போ இங்கே வந்து உருளைக்கிழங்கு மசாலா, பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன். வெங்காயம் சீப்பாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சுகர் இருக்கவங்க உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட கெட்டி ஆகிடும். அது போதும். இது அப்படியே இங்கே மூடி இருக்கட்டும். இங்கே வந்து கேசரி வெந்துட்டுருக்குது. சிம்மரில் தான் போட்டிருக்கேன். இங்கே கேசரி ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நான் போடலை ஃபஸ்ட்டு. போதும். இப்போ வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து ரவை எடுத்தோம். ஒரு கப்பு, அதே கப்பு 1 கப்பு சர்க்கரை, இன்னும் ஒரு அரை கப் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கப்பாக கூட போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம அப்படியே மூடி தான் வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முந்திரி திராட்சை இங்கே வறுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நெய் நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதி யூஸ் பண்ண எடுத்துகிட்டு மீதி அப்படியே கவரோட இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். இப்போ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி வச்சுட்டிங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் நம்ம, ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா இதுக்கு கேசரிக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் கேசரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் நெய்யை போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து அதுக்குள்ளே பூரிக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். பூரி திரட்டிக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் இருக்கு போட்டேன். இனிமேல் தான் வாங்கணும். அதுவும் இல்லாமல் நான் வேறு பேனுக்கு மாற்றிட்டேன். சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டீல் கடாயில் மட்டும் கனமாக இருந்தால் தான் செய்யணும். அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏமாந்து போயிட்டு கொஞ்சம் சிம்மரில் தான் வச்சு பண்ணேன். அப்போ கூட போயிடுச்சு கொஞ்சம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து உருண்டை கட்டாமல் வரும். நான் சொன்ன மாதிரி சுகரை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது. நான் 2 வேலை பண்ணதுக்கு கொஞ்சம் இப்படி ஆகிடுச்சு. வேணும் இல்லை, மற்றபடி சரியாக தான் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. 2 ட்ராப்பு, ரொம்ப வேண்டாம், கசக்கும். 1 ட்ராப் 2 ட்ராப் அவ்வளோதான். கலர் வேறு ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு வந்துடுச்சு. நான் எல்லோ தான் போடுவேன் கேசரிக்கு, நல்லா கலராக. இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சையை போட்டு விட்டோம். அதுவுமே பாருங்கள் கொஞ்சம் தீஞ்சி தான் போயிடுச்சு. ஏன்னா அந்த கடாயோட கைங்கரியம் புரியுதா. நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. அது கூட வந்து இங்கே உருளைக்கிழங்கு புட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரி போட்டேன். நான் திரட்டியாச்சு. நானே தான் திரட்டிட்டேன். அவசரமாக எண்ணெய் காய வச்சுட்டு பூரியை திரட்டிட்டேன். போட்டுக்கலாம். பூரியை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பூரி, அப்புறம் பொட்டேட்டோ மசாலா, அதுக்கடுத்து கேசரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மணி பார்த்தீங்களா 10. அதாவது நான் அரை மணி நேரத்தில், டைம் தெரியுது உங்களுக்கு, 1/2 அன் ஹவரில் பண்ணியிருக்கேன். இது 3மே கொஞ்சம் வந்து கேசரி பார்த்து அந்த கடாயை வச்சு கொஞ்சம் சொதப்பிச்சு சாப்பிட போகலாம். இப்போ இங்கே வந்து வச்சாச்சு. அடுத்து இங்கே அவ்வளோதான். இப்போ சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு கேசரி பாத்து, கேசரி வச்சு சாப்பிடுவோம். மைல்டாக இருக்குது. திச்சு நல்லாயிருக்கும். கேசரி இந்த மாதிரி பூரி செய்கிறான்னு கேசரி வச்சு சாப்பிட்டாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு புட்டு, பூரி மசாலா, நல்லாயிருக்கு. சாப்பிட்டு சொல்கிறோம். மதியம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னு தெரியுதா? அதே தான். பிரியாணி நினச்சிங்களோ? அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப தலைவலி நைட்லேருந்து.
அதனால் இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோட நிறுத்திட்டு மாத்திரையை போட்டு படுத்திருந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு நான் இதை தாளிச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். ஏதோ சுமாராக இருக்குது, வாய்க்கு பசி எடுக்குது, மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுதான். அதுக்கு இந்த காய்கறி வத்தல் தான், அதுவுமே நேற்று வச்சது நமத்து போயிடுது. ஓகே, சாப்பிட்லாம்.